Taste the Daily. ராஜேஸ்வரி பிரியா என்னன்னா அதிமுக அவங்க வந்து கூட்டணிக்கு யார் வேணாலும் வரலாம், ஒரே ஒரு விஷயம்தான், திமுகவை நீங்க எதிர்க்கிறீங்களா இங்க வாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இதுதான் யதார்த்தம் அப்படிங்கிறதையும் அவர் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஆனா அதிமுக இதை சொல்றாங்க. ஆனா திமுக என்ன அப்படின்னா கொள்கை கூட்டணி, நாங்க இன்டாக்டா 9 வருஷமாக ஒன்றாக பயணிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதா அவங்களுடைய அலையன்ஸ் தொடர்பான ஒரு விளக்கமாக இருக்கு. ஆனா மக்கள் இதை பார்ப்பாங்களா, கொள்கை கூட்டணியை சீர்தூக்கி பார்ப்பாங்களா, இல்ல தேர்தலுக்காக கட்டப்படக்கூடிய அந்த கூட்டணியை மக்கள் சீர்தூக்கி பார்ப்பாங்களா? அதாவது மிக தெளிவாக சகோதரர் சொன்னாங்க. அதாவது கூட்டணி வேறு கொள்கை வேறு அப்படிங்கிறது தான். ஒரு ஜனநாயகத்துல ஒரு கட்சியும் உருவாக்கப்பட்டதுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும். அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், மற்றும் மற்ற கட்சிகளா இருந்தாலுமே என்னன்னா அவங்க கட்சிக்குன்னு சில கொள்கைகளோட அவங்க நடந்துட்டு இருப்பாங்க. நீங்க இப்ப நாங்க எல்லாருமே கொள்கையில ஒத்த கொள்கையா இருக்கோம் அப்படின்னு சொன்னா அதுல என்ன ஆயிடும்னா அவர்களை நம்பி வந்த தொண்டர்களையும் மக்களையும் ஏமாற்றுவது போல அது இருக்கும். ஏன்னா பல்வேறு இடங்கள்ல இன்றளவும் பல்வேறு இடங்கள்ல திமுக பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல சமூக நீதியை காப்போன்னு பேசுறாங்களே தவிர பட்டியலின மக்களை துன்பப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. அப்ப அங்கெல்லாம் விடுதலை சிறுத்தை கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அல்லது விவசாயிகளுக்கு எதிராக நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. தெரியாமல் விவசாயம்னா என்னன்னே தெரியாம இருக்கக்கூடிய ஒரு முதல்வர் இருக்காரு, அதை கூட எதிர்க்க மாட்டாங்க. இப்ப என்ன ஆகி போயிட்டு அந்தந்த கட்சி அப்படிங்கிறது எதுக்காக இருக்காங்கன்னே தெரியல. நீங்க டெல்டா மாவட்டத்துல போய் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏன் இப்படி மாறினாங்கன்னு அவங்க மக்கள் கண்ணீரோட பேசுற அளவுக்கு இருக்கு. முன்னாடி எல்லாம் எந்த விவசாய பிரச்சனையா இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் முன்னாடி இருப்பாங்க, எங்களுக்கு ஒரு ஆதரவா இருந்துச்சு. இன்னைக்கு கம்யூனிஸ்ட்னு ஒரு கட்சியே இல்ல, அவங்க திமுகவாவே மாறிட்டாங்க அப்படிங்கிற. அப்ப அந்த இடத்தான் மக்கள் எப்படி சீர்தூக்கி பார்ப்பாங்கன்னா, நீங்க கூட்டணி தர்மத்திற்காக கூட்டணிக்காக நீங்க மக்களை மறந்துட்டீங்க. நீங்க எதற்காக உள்ளவர்கள் அப்படிங்கிற அடையாளத்தை இழந்துட்டீங்க. உங்களுடைய அடையாளத்தை இழந்து தேர்தல் வெற்றி அப்படிங்கிறத மட்டுமே நோக்கி நீங்க பயணம் செய்தீர்கள்னா அது கண்டிப்பாக மக்களுக்கான ஒரு ஆட்சியாகவோ மக்களுக்காக உள்ள கட்சிகளாகவோ அவர்கள் இருக்க மாட்டாங்க. இதே நீங்க அதிமுக அவர்களோட ஸ்டைல்ல கொள்கை வேறு கூட்டணி வேறு. எங்களுடைய கட்சியில நீங்க நம்ம எதிர்க்கக்கூடிய நபர், அதாவது இந்த குடும்ப ஆட்சியை நாம அகற்ற வேண்டும். இந்த திமுகங்கிற ஒரு கட்சி என்ன பண்ணிட்டு இருக்கு, இன்னைக்கு மக்கள் எவ்வளவு பயத்துல எல்லா இடத்துலயும் இருக்காங்க. ராஜேஸ்வரி பிரியா மேடம், ஒரு விஷயம் தெளிவுபடுத்துங்களேன். இப்ப வெற்றிக்காக அவங்க கொள்கையெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அவங்க கூட்டணி வைக்கிறது தப்புன்னு சொல்றீங்கல்ல. ஆனா இப்ப அதிமுக என்ன சொல்றாங்க, திமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க நீங்க வாங்கன்னா அவங்களும் வெற்றிக்காகத்தானே இந்த அலையன்ஸை அவங்க ஃபார்ம் பண்றாங்க. அந்த இடத்தான் நான் புரிய வைக்க இப்ப வந்தேன். அதாவது வெற்றிக்காக அப்படிங்கிற இடம் நல்லதுதான், ஆனால் அந்த வெற்றி யாருக்கானதாக இருக்கணுங்கிற இடம் இருக்குல்ல, அது மக்களுக்கானதாக இருக்க வேண்டும்ங்கிறதான் நாம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மக்கள் எவ்வளவு பாதிப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. அதிகார துஷ்பிரயோகம், குடும்ப ஆட்சி, ரவுடிசம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, போதைப் பொருள் புழக்கம், இது மாதிரி குடிநோயாளிகள் அதிகமா இருக்காங்க. லிஸ்ட் போட்டு பெருசா போய்கிட்டே இருக்கும். இப்ப இத்தனை பிரச்சனைகளையும் தாங்கி இருக்கிற ஒரு ஆட்சி இருக்குல்ல, இந்த ஆட்சியை அகற்றினால்தான் மக்கள் நலமாக இருக்க முடியும், மக்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும், பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும், மாணவர்கள் நலமுடன் இருக்க முடியும். இப்படி ஒவ்வொரு துறை மீனவர்கள் நல்லா இருக்க முடியும், விவசாயிகள் நல்லா இருக்க முடியும். இப்படி ஒட்டுமொத்தமாக எல்லாரும் தமிழ்நாட்டுல நல்லா இருக்கணும்னா இந்த திமுக ஆட்சியை அகற்றணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்னா வாங்க. இவர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக இந்த கூட்டணி, அந்த திமுக பக்கம் உள்ள கூட்டணி கட்சிகள் தன்னுடைய சுய லாபத்திற்காக இருக்காங்களே தவிர அவர்களை நம்பி வந்த கூட்டத்தை மறந்துட்டாங்க. அது வேண்டாம் நமக்கு. அவர்களை பற்றி நாம பேசுறதை விட இங்க நாம யாரை எதிர்க்கணும், எதற்காக எதிர்க்கணும், யாரை எதிர்க்கணுங்கிறதுலயும் தெளிவாயிடணும், எதற்காக எதிர்க்கணுங்கிறதும் தெளிவாயிடணும். இது எல்லாமே மக்களுக்காக. அப்ப மக்களுக்காக அப்படிங்கிற இடத்தை நோக்கி போனாதான் அந்த வெற்றி உண்மையாகவே மக்களுக்கான வெற்றியாக இருக்கும். இதுல எந்த தவறும் கிடையாது. நீங்க திமுகவை எதிர்க்கிறீங்களா, வாங்க சேர்ந்து நிப்போம். இப்ப எந்த கட்சியாக இருந்தாலும். ஆனா இதே இடத்துல புரியுது. ஆனா இதே இடத்துல இன்னொரு விமர்சனமும் அந்த இடத்துல இருந்து வருது. அதிமுக கூட யாரும் கூட்டணி வரலையே அப்படிங்கிற அந்த விமர்சனமும் அவங்க வைக்கிறாங்கல்ல. அதாவதுங்க அந்த விமர்சனம் அப்படிங்கறத இப்ப அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். அது தனி பெரும்பான்மையோட நிறைய இடத்துல வெற்றி பெற்ற வரலாறு இருக்கு. அதனால அவர்கள் கூட்டணி ஒன் ஆஃப் த ஃபேக்டரா தான் வச்சிருப்பாங்களே தவிர கூட்டணியை மட்டுமே நம்பி களத்தில் இறங்கக்கூடிய இடம்
இல்ல. ஓகே. திமுகவுக்கு அந்த இடம் தான். கூட்டணி மேல சவாரி செய்யறது மட்டும்தான் அவர்களால முடியும். கூட்டணிகளை நம்பிதான் திமுக இருக்கு. ஆனா எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு அரித்மெட்டிக் கால்குலேஷன் இருக்கு. அந்த அரித்மெட்டிக் கால்குலேஷன் ஓட்டு வங்கி அப்படிங்கிற போது நாம இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள்ல எந்தெந்த கட்சிகள் வந்தா நம்ம ஒரு கணக்கின் அடிப்படையில சுலபமாக வெற்றி பெற முடியும். இப்ப யாருக்கும் பயனளிக்காம போயிடும். இப்ப எல்லா கட்சியும் இருக்காங்க, அவங்கவுங்க தனித்துதான் நிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடம் வரும்போது என்ன ஆயிடும்னா அது யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம போயிடும். அந்த இடத்தை நோக்கி அந்த அரித்மெட்டிக் கால்குலேஷன் படி நம்ம ஓட்டுகளை எல்லாம் குவிப்போம். திமுகவிற்கு எதிராக நாம வாக்குகளோட எண்ணிக்கை அதிகரிக்கணும் அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அழைப்பு தான். இந்த அழைப்பு அப்படிங்கிறது எல்லாம் இப்ப ஒரு கட்சி அவங்க எதற்காக ஒரு 5000 ஓட்டு ஒரு தொகுதியில வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், அதுல என்ன யூஸ் இருக்கு, என்ன பயன் இருக்கு மக்களுக்கு? எதுவுமே கிடையாது. அதே சமயம் ஒரு கூட்டணியாக இருக்கும்போது அந்த 5000 ஓட்டு அப்படிங்கிறது நிச்சயமாக வெற்றி வாய்ப்பை நமக்கு கொடுக்கறதுக்கான ஒரு இடமாக சுலபமாக அமையும். அந்த இடத்தை நோக்கிதான் நகரணும். இப்ப மக்கள் பணியாற்றணும், அதிகாரத்துக்கு வரணும், சட்டமன்றத்துல நம்ம மக்கள் பிரச்சனை குறித்து பேசணும், ஒரு தொகுதியை நம்ம டெவலப் பண்ணணும், இப்படி எல்லாம் நினைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னா நிச்சயமாக கூட்டணிக்கு வருவாங்க. இல்ல நான் பதவிக்கு வரணும், தன்னுடைய ஆட்சியை நோக்கி போறவங்க தான் தனித்து நின்றுகிட்டே இருப்பாங்க. புரியுது. ஆனா ஏன் இப்ப வரல, இப்ப அலையன்ஸ் இன்னும் வந்து கம்ப்ளீட் ஆகல அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்களே? ஆமா, நீங்க சொன்னது போல காலையில ஒரு முடிவுல இருந்தா கூட மாலையில மாறக்கூடியதுதான் அரசியல். இன்னும் நீங்க 90ல இருந்து 100 நாட்களுக்கு மேல வந்து தேர்தலுக்கு இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு எந்த வேணாலும் எந்த நொடி வேணாலும் நடக்கலாம். புரியுது. கண்டிப்பாக ஒரு மாற்றம் எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம், அதுதான் அரசியல். புரிஞ்சிருச்சு. நான் திரும்ப வரேன். எல்லாருக்கும் ஒரு சிலர் ஒரே நிமிஷம், ஒரு சிலருக்கு ஒரு முறையிலேயே புரியும், சில பேருக்கு பல முறை பல பேர் திரும்ப திரும்ப சொல்லும் போதுதான் புரியும். அதனால அந்த காலம் அப்படிங்கிறது எப்ப வேணாலும் வரலாம். சரி, அந்த ஒரு சிலர் யாரு அப்படிங்கறதையும் காலமே பதில் சொல்லட்டுமே, அவங்க கிட்ட அதை கேட்கலையே.